எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஊர்ல எலெக்ஷன்லாம் நடக்குது. அதனால 18 வயசு ஆன எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடுங்க. ஓட்டு நம்மளோட உரிமை, விட்டு கொடுக்காதீங்க. அப்புறம் நேத்து எபிசோட வின்னர் யாருன்னா ஜீவிதா, பரிமளா, சாந்தி. வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எபிசோட ஃபுல்லாக பாருங்க. இன்னைக்கு கேட்கப்படுற கேள்விக்கும் சரியான பதில் சொல்லுங்க. உங்களோட பேரு அடுத்த எபிசோட்ல ஒரு கதாபாத்திரத்துக்கு வச்சு எபிசோடு வரும். கண்டிப்பா பாருங்க. அது மட்டும் இல்ல, என் வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் வீடியோவில் என் எபிசோடில் உங்களுக்கு எந்த சீன் பிடிச்சிருந்துச்சு, எந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தமிழ யாரும் கூப்பிடுற மாதிரி இருக்குடி. ஆமாண்டி மலரே. யாருமா நீங்க? என் பேர் சாந்தி. எதுக்கு இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு? என்ன ஆச்சு இந்த பொண்ணுக்கு? அம்மா, அவங்க மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ரொம்ப சீரியஸா இருக்காங்க. டாக்டர் பொழைக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கா. அழாதம்மா, அதான் இந்த ஆத்தாவை தேடி வந்துட்டீல, அப்புறம் என்ன உனக்கு குறை? இல்ல, டாக்டர் நம்பிக்கையை விட்டு பேசிட்டாங்க. இனிமே யார் காப்பாத்துவா? அதான் இந்த ஆத்தா இருக்கால, கண்டிப்பா காப்பாத்துவா. என்ன சொல்றீங்க சாந்தி அம்மா? ஆமாம்மா, நானும் இந்த கோயிலுக்கு ஒரு பிரச்சனையோட தான் வந்தேன். எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக இருந்தார். இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பரிகாரம் செஞ்சேன். உடனே அவர் பொழைச்சிக்கிட்டாருமா. அந்த நம்பிக்கையில தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன சொல்றீங்க? நிஜம்தானா? அந்த பரிகாரம் செஞ்சா பொழைச்சிக்கலாமா? என்ன பரிகாரம் சொல்லுங்க, நான் செய்யறேன். என் மாமாக்காக நான் செய்யறேன். ஆமாம்மா, ஆனா அந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமானது. நீ வேற சின்ன பிள்ளையா இருக்க, உன்னால செய்ய முடியுமா? சாந்தி அம்மா, நான் என்ன வேணாலும் செய்வேன். என் மாமனுக்காக என் உயிரை கூட கொடுக்க ரெடியா இருக்கேன். என்ன பரிகாரம் மட்டும் சொல்லுங்க, நான் செய்யறேன். பரிகாரம் என்னன்னா, ஒரு நாள் முழுக்க இந்த ஆத்தாவை மனசுல வச்சுக்கிட்டு எச்சி கூட முழுங்காம, பச்சை தண்ணி கூட வாயில படாம ஆத்தாவை மட்டும் நினைச்சிட்டு நீ விரதம் இருக்கணும். அந்த விரதம் முடிஞ்ச உடனே சாயங்காலம் தீச்சட்டி எடுக்கணும். என்னடி இந்த அம்மா இவ்வளவு கடுமையானது சொல்றாங்க? எவ்வளவு கடுமையா இருந்தாலும் நான் செய்வேன். நீங்க சொல்லுங்க சாந்தி அம்மா. அன்னைக்கு சாயங்காலமே நீ தீச்சட்டியை எடுத்துட்டு இந்த கோயிலை 5 முறை அடிப்பிரதர்ஷனம் மாதிரி சுற்றி வரணும். அந்த தீச்சட்டியில் இருக்க சாம்பல் அணைஞ்சோன்னே அந்த சாம்பலை எடுத்துட்டு போய் உன் மாமனுக்கு வச்சு விடு. கண்டிப்பாக உயிர் பிழைச்சிருவான். நிஜமா சொல்றீங்களா? இதெல்லாம் நடக்குமா? இந்த ஆத்தா சன்னதியிலிருந்து சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். எங்கடி சாந்தி அம்மாவை காணோம்? அவங்க போயிட்டாங்கடி. ஆனா இந்த பரிகாரம் ரொம்ப கஷ்டமா இருக்குமேடி. எச்சி கூட முழுங்க கூடாதான், தண்ணி குடிக்காம எப்படி இருப்ப? ஏ மலரு, என் மாமனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதெல்லாம் சாதாரண விஷயம். நான் இப்பவே செய்யறேன். நான் வீட்டுக்கு போய் ஆத்தாவை நினைச்சிட்டு விரதம் இருக்கிறேன். ஏ பொண்ணுண்டு, நீ சொல்றதெல்லாம் நிஜம்தானே? அந்த தமிழ் ஊர் சுத்தி போயிருக்காளா? ஆமா, நீ நம்ம தமிழ் அந்த ஜீவிதாவை பார்க்கலாம் போல. நான் தான் ஜீவிதாவை வழியில பார்த்தேனே. அந்த புள்ள விசுக்கு விசுக்கு நடந்து வருது. தமிழிடமா காலை சுளுக்கிக்கிச்சுன்னு சொல்லிட்டு தானே போனா. அம்புட்டு போய் வரட்டும் தமிழ் என்ன போய் சொல்லிட்டு போறா பாரு ஆத்தா கிட்டே. வரட்டும் இந்த வந்துட்டா பாருங்க. ஏய் தமிழ் நில்லடி. என்னத்தா, என்னாச்சு? எங்கடி போயிட்டு வர? ஊரை சுத்திட்டு வர? ஜீவிதாவை பார்க்க போறேன்னு சொன்னேன். இந்த மொட்டச்சி போட்டு விட்டுருச்சா? நம்ம நினைச்ச மாதிரி தான். ஆத்தா, நான் ஜீவிதாவை தான் பார்த்துட்டு வரேன். ஏய் போய் சொல்லாதடி. உங்க அத்தை தான் ஜீவிதாவை ரோட்ல பார்த்தாலாமே. அவளுக்கு பிறந்த நாளுக்கு இறந்த நாள் போய் சொன்ன. அவ எங்கேயும் வரல, நான் தமிழை பார்க்கலன்னு சொன்னாலாமே. ஆத்தா, நம்ம அத்தைக்கு கண்ணுக்கு கெட்டு போயிடுச்சு போல. அந்த ஜீவிதாலாம் ஒன்னும் பார்க்கல. ஏ தமிழ், எனக்கு என்ன கண்ணு கெட்டு போயிடுச்சா? கண்ணாடி போட்டிருக்கேன். அதுக்கு மேல என்னடி வேணும்? நான் உன் ஃப்ரெண்டு ஜீவிதாவை தான் பார்த்தேன். போய் சொல்லாதடி. அப்படியா? ஒரு நிமிஷம் இருத்த. ஜீவிதா அடியாத்தி, இந்த பிள்ளை எப்படி இங்க வந்துச்சு? பாராதா, இது ஜீவிதா தான். ஜீவிதா கூட தான் நானும் வந்தேன். அவ கால்ல சுளுக்கு பிடிச்சிருந்தத மலரோட பாட்டி எடுத்து விட்டாங்க. அதான் எங்க வீட்டுக்கு வரேன்னு வந்தா. அதான் கூட்டிட்டு வந்தேன். என்ன ஜீவிதா, தமிழ் சொல்றதுலாம் உண்மைதானா? ஆமா ஆண்டி, எனக்கு கால் சுளுக்கிக்கிச்சு. மலரோட பாட்டி தான் எனக்கு சுளுக்கு எடுத்து விட்டாங்க. இப்ப நல்லா இருக்கு. சரி, நான் ஊருக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். ஏய் செத்த நில்லு. இந்த குட்டி, உன்னை நான் ரோட்ல பார்த்தேல, தமிழை பார்க்கவே இல்லைன்னு சொன்னேன். இப்போ வந்து என்னமா சொல்ற? ஹாய் மொட்டை அத்தை, நான் உங்களை பார்க்கவே இல்லையே. அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது பார்த்ததுதான். என்னாச்சு அத்தை உங்களுக்கு? அடி பாவி, இவதான் என்ன ரோட்ல பார்த்தா. நீ பொய்யா சொல்றா? ஏய் பொய் சொல்லாதடி. ஏய் தமிழ், உங்க அத்தைக்கு என்னமோ ஆயிடுச்சுடி, பாத்துக்கோ. நான் வரேன்டி, வரேம்மா. என்ன பொண்ணு இதெல்லாம்? அண்ணி, அது வந்து நான் சொல்றது உண்மைதான். உங்க பொண்ணு ஊரை சுத்தி தான் வரா. ஐயோ மதனி, என்ன அடிச்சு முட்டீங்க? ஐயோ, நான் சொல்றது உண்மைதான். விடுங்க. இன்னொரு தடவை என் மாவளை பத்தி தப்பா
பொன்னண்டு பொன்னண்டு என்னையா சொல்லியா? ஏய் கூட வாடி வாடி சீக்கிரம் வா, கொண்டு ஒரு இடத்துக்கு போணும். யோ நான் இங்க ஒரு அடி வாங்கி அழுதுகிட்டு இருக்கேன், அது உனக்கு கண்ணு தெரியல. எங்கயா கூப்பிடுற? வாடி சொல்றேன், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வா வா. யோ எங்கயா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? ஏய் பொன்னண்டு, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னையா என்ன ஆச்சு? என்ன புரிய மாதிரி சொல்லு. இன்னைக்கு நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்குதுடி. ஆமா, அதுக்கு என்ன இப்ப? என்ன அதுக்கா? செருப்பு சின்னத்துக்கு ஓட்டு போட்டா ஒரு ஜோடி செருப்பு இலவசமா தராங்க. வா, ஓட்டு போட்டா ஒரு ஜோடி செருப்பு வாங்கிட்டு வருவோம். என்னது செருப்பு இலவசமா? என்னையா சொல்ற? ஆமாண்டி பொண்ணுண்டு, செருப்பு சின்னத்துக்கு ஓட்டு போட்டா ஒரு ஜோடி செருப்பு இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்கடி. அதான் உன்னை கூட்டிட்டு போறேன். வா வா, ஓட்டை போட்டு செருப்பு வாங்கிட்டு வருவோம். ஏயா அங்க இங்க காசு போனா அது இதுன்னு தராங்க, இங்க என்னடி செருப்பு தராங்க? உனக்கு செருப்பு தரதே பெருசு, வேணும்னா வா, இல்லாட்டி போ. வரேன் வரேன், செருப்புனாது கிடைக்குதே, வா போவோம். அட பரவிலாக்கா, நீங்களா ஓட்டு போட்டீங்களா? போட்டேன். நீ போட்டியா? நான் போட போறேன்க்கா. ஆமா, செருப்பு சின்னத்துக்கு தானே போட்டீங்க, ஒரு ஜோடி செருப்பு தராங்களா இனாமா? அதான் சொல்லக்கூடாது எதுக்கு போட்டோன்னு. எனக்கு செருப்புலாம் நிறைய இருக்கு வீட்ல. கொழுப்பு பத்தியா இருக்கு? உனக்கு செருப்பு வேணும்னா போய் போட்டுக்கோ, நான் வாரேன். ஏ மொட்டச்சி, நேத்துல இருந்து பரிமலாக்கா கிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்க. உனக்கு தேவையா? முதல்ல ஓட்ட போடு, செருப்பு தீந்துற போது. ஆமாங்க மாமா, செருப்பு தீந்துற போது. வாங்க வாங்க, ஓட்ட போட்டு செருப்பு வாங்குவோம். வாங்க வாங்க, ஓட்டு போட்டீங்களா? யோ தள்ளி வாங்கிட்டு. ஐயா நீங்க சொன்ன மாதிரி செருப்பு சின்னத்துக்கு தான் போட்டிருக்கோம். ஆமா, அந்த ஒரு ஜோடி செருப்பு எங்கயா? செருப்பை கொடுத்தீங்கன்னா நாங்களும் வீட்டுக்கு போவோம், அந்த செருப்பை போட்டுக்கிட்டு 4 பேர்கிட்ட சொல்லுவோம். செருப்பு தானேம்மா, போங்க, வெளியே இருக்கு, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க. சரிங்கய்யா சரிங்க. யோ வாயா வாயா போவோம். யோ அங்க செருப்பா இருக்கியா? வாயா போய் எடுத்துக்கோ. யோ என்னையா எல்லாம் பிஞ்சு போன பீத்த செருப்பா இருக்கு? ஆமாண்டி மொட்டச்சி, எனக்கும் பிஞ்சு போன செருப்பாதான் இருக்கு. இப்படி ஏமாத்திட்டாங்களே. யோ போயா, உன் பேச்சு கேட்டு நடையா நடந்து என் செருப்பு கூட தேஞ்சு போச்சு. சரி புது செருப்பு தருவாங்களேன்னு வந்தா இங்க பார்த்தா அதுக்கு மேல பீத்த செருப்பா இருக்கு. உன் பேச்சு கேட்டு வந்த பாரு, போயா. எனக்கு மட்டும் என்னடி தெரியும் பொன்வண்டு, ஒரு ஜோடி செருப்பு தரோன்னு சொன்னாங்க. அது பிஞ்சு போனதா பிய்யாததாலாம் சொல்லலடி. அடச்சி போயா, இந்த செருப்பை நீயே வச்சுக்கண்டா புடி. உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன இந்த பிஞ்ச செருப்பாலேயே அடிச்சுக்கணும், போயா. அம்மா ஆத்தா, உன்னை நினைச்சிட்டு விரதம் இருக்கிறேன், நீ தான் அவரை காப்பாத்தணும். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. ஏய் தமிழ், சாப்பிட வரலையா பிள்ளை? எம்புட்டு நேரம் காலையிலும் சரியா சாப்பிடல, என்னாச்சு? ஐயோ, வாயில பச்சை தண்ணி கூட படக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே அந்த சாந்தி அம்மா. எனக்கு வேணாம், என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆத்தா எனக்கு பசி இல்ல, நீ போய் சாப்பிடு. என்னடி காலையில இருந்து நானும் பாக்குறேன் பசி இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. சாப்பிடாம இருந்தா உங்க ஐயா வந்து என்னதான் வைவாரு. நான் சோறு போட்டு எடுத்துட்டு இருந்தேன், சாப்பிடு. ஆத்தா சொன்னா கேளு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வேணாம். ஆத்தா சொல்றத நீ கேளு, நீ சொல்றத நான் கேட்க கூடாது, சரியா? இரு சோறு போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ ஆத்தா வேற சோறு போட்டு எடுத்துட்டு வரேங்குதே, என்ன செய்யறது? எப்படி சமாளிக்கிறதே ஒண்ணும் புரியலையே. ஏய் தமிழ், இந்தா புடி, ஒழுங்கா சாப்பிட்டு எந்திரிக்கணும், சரியா? உங்க ஐயா வந்தா நான் பதில் சொல்ல முடியாது, ஒழுங்கா தின்னுடி, இல்ல நான் வேணா ஊட்டி விட்டாடி. ஐயோ ஆத்தா இங்க இருந்தா நம்ம விரதத்தையே கெடுத்துரும். இல்ல ஆத்தா வேணாம், நீ போ, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ ஆத்தா வேற இதை கொடுத்துருச்சு, என்ன பண்றது? பேசாம இதை கொட்டிடுவோம். ஐயோ சாப்பாட்டை வீணாக்க கூடாது வேற, கொட்டவும் மனசு வர மாட்டேது. இப்ப இந்த சோத்தை என்ன பண்றது? பேசாம நம்ம லக்கிக்கு வச்சிருவோம், அதனால சாப்பிடும். நான் போய் வெளியே போய் வச்சேன் யாருக்கு தெரியாம. பாவம் லக்கினாவது சாப்பிட்டும், சாப்பாட்டை வீணாக்காம அதனால சாப்பிட்டும். நம்ம தான் விரதம் இருக்கோம், அதனால சாப்பிட்டும். ஆனா ஆத்தா பாக்குறதுக்குள்ள தட்டை எடுத்துடணும், பாத்துச்சு அம்புட்டு தான். அம்மா தாயே, உனக்காக நான் என்னென்னமோ செஞ்சு விரதம் இருக்கிறேன், எப்படியாவது அவரை காப்பாத்திருமா, அது மட்டும் எனக்கு போதும். சாயங்காலம் கோயிலுக்கு போய் தீச்சட்டி வேற எடுக்கணும், மலர் வர சொல்லியிருக்கேன், ஏதாவது ஆத்தாக்கு சொல்லிட்டு போகணும் வேற. ஏண்டி என்னடியாச்சு? அங்கிட்டு இங்கிட்டு குட்டி போட்ட பூனையாட்டம் அலைஞ்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை கிழவி, நீ சத்த சும்மா இரு. ஐயோ இன்னும் மலர வேலை காணுமே, கோயிலுக்கு வேற போகணுமே. தமிழே, தமிழ் செல்வி இதோ வந்துட்டா சீமை சிரிக்கி. எதுக்கடி வந்திருக்க? வா மலரு வா, எவ்வளவு நேரம் கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன்ல, ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு போவோம் இரு. என்னத்த குச்சு குச்சுன்னு பேசுற அழுக? ஆத்தா ஆத்தா, இதோ நெட்டச்சியும் குட்டச்சியும் ஒண்ணு சேர்ந்து கதை அளக்க வந்துட்டாளுக, என்னத்த சொல்ல போறாங்கன்னு பாப்போம். மலரு, என்ன தமிழ் கூப்பிட்ட? ஆத்தா நானும் மலரும் அம்மன் கோயில் வரைக்கும் போயிட்டு வரோம் ஆத்தா. ஏன்டி பொழுது போய் கோயிலுக்கு போறீங்க, என்ன விசேஷம்? பாட்டி இன்னைக்கு கோயில்ல ஏதோ பூஜை பண்றாங்களாம், எங்க வீட்ல இருந்து எல்லாரும் போயிருக்காங்க, நல்லா திருவிழா மாதிரி கொண்டாட போறாங்களாம், அதான் நானும் தமிழ் போயிட்டு வரோம். ஏன்டி இந்நேரத்துல பொழுது போய்? வேணா தமிழ். ஆத்தா கோவிலுக்கு தானே போயிட்டு சட்டுன்னு வந்துடுறேன் ஆத்தா, மலரோட அம்மா அப்பாலாம் அங்கதான் இருக்காங்க.
சரி சரி, கோயிலுக்கு தானே போற, போயிட்டு வா. சரியா, வரசா வந்துடணும், லேட் ஆக்க கூடாது. சரி அத்தா சீக்கிரம் வந்துடும். வாடி மலரு. ஏண்டி பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு இடம் கொடுக்குற? பொழுது போய் அனுப்புற, என்னத்த சொல்ல? விடுங்க அத்தை, கோயிலுக்கு தானே போறா, விடுங்க. அந்த நெட்டச்சியும் குட்டச்சியும் சேர்ந்து ஏதோ கதை அளந்துட்டு போறாளுங்க. அதை இந்த குண்டச்சி நம்புறா. என்னத்த சொல்ல? நம்ம ஏதாவது சொன்னோம்னா நம்ம தலையிலே வந்து இடி விழும். நமக்கு தேவையா? நம்ம வேலையை பார்ப்போம். நல்லபடியா டீச்சர்ட்டி எடுத்து முடிச்சிட்டேன். தயவு செஞ்சு அவர் உயிரை காப்பாத்திரு. அவர் தான் எனக்கு முக்கியம். தமிழ், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டடி. கையெல்லாம் பாரு, ஆனா புண்ணாயிடுச்சு. சரி பரவாயில்ல, வா அண்ணனை போய் பார்க்கலாம். இந்த விபூதிய பிரசாதத்தை எப்படியாவது அவருக்கு வைக்கணும்டி. என்னடி பண்றது? எப்படி போறது? அதான் நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். வா, எப்படியாவது போய் இன்னைக்கு இந்த பிரசாதத்தை அண்ணன் நெத்தியில வச்சிருவோம். வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கேள்வி என்னன்னா, தமிழ் செல்வி அவ வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது எத்தனை தடவை ஓம் சக்தி என்று சொன்னாள்? மறுபடி சொல்றேன் கேளுங்க. தமிழ் செல்வி அவ வீட்டில் இருக்கும்போது எத்தனை தடவை ஓம் சக்தி என்று சொன்னாள்? கரெக்டாக பதில் இல்லைங்க. நாளைக்கு உங்களோட பேரு ஒரு கதாபாத்திரத்துக்கு வைக்கப்படும். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.